பதவி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி யாரும் அரசியலுக்கு வரதில்ல. தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். அம்மா கூட 2 தொகுதி வந்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் போராடணும். இவர் தனித்து நின்ற நம்ம போன சட்டமன்ற தேர்தலில் 76 சீட்டோ என்னமோ வந்திருக்கார். ரைட். இப்போ 47 சீட்டு. கூட்டணியுடைய சேர்த்தா 53%, 53 சீட்டு. சாதாரண உழவான உழைப்பா? இதுக்குள்ளே எவ்வளோ எதிர்ப்பு! உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை, உங்களை திருட்டுத்தனத்தை உள்ளுக்கு வச்சுக்கினே அவர் மேலே அம்பு பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க. அதையும் சமாளித்து இத்தனை எதிர்ப்புகளையும் சேர்த்து அவர் போராடி இந்த வெற்றியை தேடி கொடுத்துருக்கார். இதுவே வெற்றி அதிமுகவுக்கு. தேஞ்சி போயில்லை, நமக்கு வேண்டிய ஓட்டு கிடைச்சிருக்கு. இதுதான் சொன்ன திமுக இப்படி வாங்குச்சு. தாவேக்கா வந்து ரசிப்பு, கவர்ச்சி, பொய்யான செயல்படுத்த முடியாத வாக்குறுதி, பணம், இப்படியெல்லாம் வந்த வெற்றி அது. இதை ஆனால் நேர்மையான வெற்றின்னு பார்க்கும்போது மக்கள் நினச்சி பார்க்கணும். நேர்மையான வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதை உறுதியாக சொல்லலாம்.